மீண்டும் ஜீவனோடு பாகம் 1 அத்தியாயம் 3 பக்கம் 41 ஆதார வசனம். எருசலேமின் குடிகள் பெலனாவார்கள், ஏனெனில் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் ஆகும். சகரியா 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர்கள் இங்கு வந்து விட்டார்கள் என்று ஆலன் அறிவித்தான். லெவ் எழுந்து அவர்களை சந்திக்க ஓடினான். லெவ் ஜேக்கை இறுக்கமாக தழுவினான். பின்னர் உற்சாகமாக ரேச்சலையும் பின்னர் ஆனியையும் தழுவினான். ஜேக் லெவ்வின் முதுகில் தட்டி கொடுத்து, லெவ், நாங்கள் உனது வரவிற்காக பல மாதங்களாக காத்திருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். என் மூத்த சகோதரன் திரும்பி வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான். துடிப்போடும் உற்சாகத்தோடும் ஜேக் தனது உணர்ச்சிமிக்க உரையாடலை வேகமாக தொடர்ந்தான். ஓய், நாம் ஏன் இங்கே நிற்கிறோம்? ரேச்சல் உங்களுக்காக உயிர்த்தெழுதலின் கேக்கை செய்துள்ளார். வாருங்கள், நாம் அனைவரும் கொண்டாடுவோம். லெவ் பேச்சற்றிருந்தான். அவர்கள் சமையல் அறைக்கு சென்று பெரிய மேஜையை சுற்றி அமர்ந்தனர். பூக்கள் மற்றும் தேநீரின் இனிமையான மனம் அறையை நிரப்பியிருந்தது. தான் ஒரு தீவிர காப்பி பிரியனாய் இருந்த போதிலும் காப்பி அல்லது தேநீர் இவைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு தனக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்று லெவ் யோசித்தான். எனினும் லெவ் அதனை பொருட்படுத்தவில்லை. எப்படியிருந்தாலும் இந்த தேநீர் அவன் இதுவரை ருசித்திருந்த தேநீரை விட வித்தியாசமானதாகவும் காப்பியைப் போலவே உணர்வுகளை தூண்டுவதாகவும் முக்கிய உறுப்புகளை சுறுசுறுப்பாக்குவதாகவும் இருந்தது. அவன் ருசியான தேநீரை நன்றியுடன் குடித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு மன அமைதியை மீண்டும் பெற்றான். என்ன ஓர் அழகான கேக், வானவில் போல் உள்ளதே என்று லெவ் பாராட்டினான். வெவ்வேறு பழங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட கேக்கின் ஒவ்வொரு அடுக்கும் வசீகரிக்கிற நிறங்களை கொண்டிருந்தது. ரெபேக்காள் கேக்கை பெரிய பகுதிகளாக வெட்டுவதை லெவ் பார்த்து கொண்டிருந்தான். ரெபேக்காள், கேக் மிகவும் பெரிய துண்டுகளாக இருக்கிறதே. கடந்த கால உலகில் உனக்கு இனிப்பின் மீது இருந்த ஆசை இப்பொழுது இந்த கேக்கை பார்த்ததும் எட்டி பார்க்கின்றதோ என்று லெவ் கிண்டல் செய்தான். ஏற்ற இறக்கமான உணர்ச்சிகளின் பின்னணியிலும் தனது நகைச்சுவை திறனைக் கண்டு லெவ் ஆச்சரியப்பட்டான். லெவ், நீங்கள் மரித்தோரிலிருந்து ஒருமுறை மட்டுமே எழுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று ரெபேக்காளுக்கு ஆதரவாக ரேச்சல் புன்னகையுடன் கூறினாள். அனைவரும் சிரித்தனர். அறைக்குள் நுழைந்ததிலிருந்து தன்னை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்த இளம்பெண்ணை லெவ் அப்போது கவனித்தான். அவர்களின் கண்கள் சந்தித்த போது ஆனி பேசினாள். லெவ், மாமா, நீங்கள் என் அப்பாவைப் போலவே இருக்கின்றீர்கள். நீங்கள் சகோதரர்கள் என்று என்னால் பார்த்தவுடன் சொல்ல முடிகின்றது. அப்பா உங்களை பற்றி என்னிடம் முழுவதும் கூறியுள்ளார். இன்று உங்களை இங்கே பார்ப்பது ஒரு கனவு போன்று உள்ளது என்று ஆனி கூறினாள். இது உண்மையா என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை என்று லெவ் கூறினான். ஆனி தலையை அசைத்து, போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பின்னர் திடீரென்று வேறொரு உலகில் ஜீவனுடன் இருப்பதை ஒருவர் காணும்போது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்ய முயன்றாள். தனக்கு பிடித்த தனது மாமாவிற்காக அனுதாபம் கொண்டாள். அவள் தனது மாமாவை மீண்டும் அணைத்து கொள்ள நாற்காலியிலிருந்து சாய்ந்தாள். லெவ் மாமா, நீங்கள் உண்மையாகவே எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். உங்கள் புதிய வீடு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? நாங்கள் அனைவரும் உங்களுக்காக இதை கட்டினோம். இத்தருணத்திற்காக நாங்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்திருந்தோம் என்று ஆனி தன் நாற்காலியில் நேராக அமர்ந்தபடி கூறினாள். ஆனியின் உண்மையான அக்கறையை லெவ் உணர்ந்து கண்ணீரை அடக்க முடியாமல் போராடினான். நான் அனைத்திற்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லப் போகின்றேன்? அனைத்தும் அருமையாக உள்ளன. நான் கண்களை சிமிட்டினால் எங்கே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு மறைந்து விடுவீர்களோ என்றும், போர்க்களத்தில் இருந்த நிலையில் மீண்டும் இருப்பேனோ என்றும் நான் அஞ்சுகின்றேன் என்று லெவ் கூறினான். எருசலேமுக்கான போர் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மேசையையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த உலகத்திலிருந்து என் ஜீவன் பிரிகையில் நான் அதிர்ச்சியாக இருந்தேன். இன்னும் அதிர்ச்சியில்தான் இருக்கின்றேன். கடைசியாக எனக்கு நினைவில் உள்ள விஷயம் எனது கை சிதைந்து வீசப்பட்டதுதான். பின்னர் இடையில் எதுவும் நடக்கவில்லை என்பது போல இப்போது நான் நேசிக்கும் நபர்களுடன் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். எனது உணர்வுகளை என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்று லெவ் கூறினான்.
சிறிது நேரம் மௌனம் நிலவியது. லெவ் செயலற்று இருந்தான். அவன் தனது தேநீர் கோப்பையை கண் சிமிட்டாமல் பார்த்தபடி கடைசியாக அதில் இருந்ததை குடித்தான். அவனுடைய உணர்ச்சி சமநிலையை அடைய தேநீர் மீண்டுமாக உதவினதினால் அவனால் மறுபடியும் பேச முடிந்தது. ஏனெனில் தேநீர் அவனது உணர்வுகள் அனைத்தையும் தட்டி எழுப்பும் ஊக்கியாக செயல்பட்டது. சரி, நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். என்னை போன்றதான் உங்களுக்கும் நேரிடப் போகின்றது என்று நான் அப்போது நினைத்தேன் என்று லெவ் கூறினான். எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தது லெவ்விற்கு நினைவில் இருந்தது. எதிரியின் முன்மொழியப்பட்ட திட்டத்தை இப்பொழுது ஜேக் திரும்ப கூறியதை கேட்டபோது லெவ் நம்பிக்கையை இழந்தான். நமக்கு மிகவும் பிரியமான நகரமான எருசலேமின் மீது எதிரிகள் நியூட்ரான் குண்டுகளை பயன்படுத்தலாம் என்று வதந்தி பரவிக்கொண்டிருந்தது. எதிரிகள் புனித இடங்களை சேதப்படுத்தாது விட்டுவிடுவார்கள் என்றும், குண்டுவீச்சினால் ஏற்படும் கதிர்வீச்சினால் மக்களை இழக்க வேண்டியிருக்கும் என்றும், அனைத்து மக்களும் மரித்தபின் எருசலேமுக்குள் நுழைய எதிரிகள் திட்டமிட்டிருந்தனர் என்றும் வதந்திகள் பரவிக்கொண்டிருந்தன என்பதை ஜேக் நினைவுபடுத்தினான். மீண்டும் அவர்கள் மத்தியில் சிறிது நேரம் அமைதி நிலவியது. குடும்பமாய் மகிழ்ச்சியாயிருந்த தருணத்தின் போது ஏற்பட்ட இந்த உரையாடலின் தீவிர தன்மையை தணிக்க லெவ் முயன்றான். மிகவும் துக்கமான விஷயங்களை பேசியதற்கு மன்னிக்கவும். நாம் வானவில் நிற கேக்கை சாப்பிடலாமா என்று லெவ் கேட்டான். உணவினை ஆசிர்வதிக்க வேண்டி ஜேக் ஜெபம் ஏறெடுத்தான். ஜேக் தேவனை ஆழமாக மற்றும் தனிப்பட்ட முறையில் நன்கு அறிந்திருப்பதை லெவ் முதல் முறையாக உணர்ந்தான். அவன் எப்போதும் தனது சகோதரனின் மதத்தின் மீதான தேவபக்தியை உணர்ந்திருந்தான். ஆனால் இப்போது அவனால் மதத்திற்கு பின்னால் இருந்த உறவை உணர முடிந்தது. இது லெவ்விற்கு ஒரு வெறுமையை உணர வைத்தது மற்றும் தான் ஒரு வெளிப்புறமான மத வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்ததற்காக கொஞ்சம் வெட்கமாகவும் இருந்தது. உண்மையில் அவன் தேவனை அறிந்திருக்கவில்லை. இப்போதும் என்ன செய்வது என்று புரியாது இருந்தான். லெவ்வை பொறுத்தமட்டில் யூத நம்பிக்கை அவனுக்கு ஒரு மரியாதைக்குரிய பாரம்பரியமாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைய நாளின் நிகழ்வுகள் அவனது கடந்த கால முன்னுரிமைகளை நகைப்புக்கு உள்ளாக்கின. அவன் ஒரு மேலோட்டமான மத வாழ்க்கையை வாழ்ந்திருந்த போதும் தேவன் அவன் மீது இரக்கம் காட்டியே இருந்துள்ளார். லெவ் அதற்கு தகுதியற்றவனாக தன்னை உணர்ந்தான். அவர்கள் உணவருந்தும் போதும் உரையாடல் சலனமில்லாமல் தொடர்ந்தது. லெவ் முற்பிதாக்களின் ஆட்சி முறைக்கு கீழான வாழ்க்கையை பற்றிய தகவல்களை அவர்களுடைய சம்பாஷணையிலிருந்து சிறிது சிறிதாக கிரகித்து கொண்டான். அவர்களின் ஆட்சி முறை தனித்தன்மையுடன் இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக இதுபோன்ற உயர் பண்புள்ளவர்கள் சண்டையிடும் அரசியல்வாதிகள் செய்வதை விட காரியங்களை சிறப்பாக நிர்வகிப்பார்கள் என்று நினைத்தான். இந்த கேக் அற்புதமாக இருக்கின்றது. இது போன்ற கேக்கை நான் ஒருபோதும் சுவைத்தது இல்லை என்று லெவ் தனது வாயில் பாதி கேக்கை வைத்துக்கொண்டு வாய்க்குள்ளேயே பேசினான். உணவு உண்ணும்போது தான் வழக்கமாக கொண்டிருக்கும் நாகரீகமான பழக்கங்களை சற்று மறந்து போனவனாக தனித்துவமான சுவையுள்ள இந்த கேக்கை பற்றி வாய்க்குள்ளேயே பேசியதை உணர்ந்தபோது அவனது முகம் சிவந்தது. லெவ்வின் குழந்தைத்தனமான நடத்தையைக் கண்டு ரேச்சல் புன்னகைத்தாள். அவனது நடத்தையிலிருந்து அவனது உள்ள கொந்தளிப்பை அவள் உணர்ந்தாள். அவளது இருதயம் அன்புடன் அவனுக்காக அனுதாபம் கொண்டது. முன்பெல்லாம் நாம் கேக் செய்யும்போது பயன்படுத்தின பொருட்களைக் காட்டிலும் இப்போது நம்மிடம் வித்தியாசமான பல்வேறு பொருட்கள் உள்ளன. இந்த கேக்கில் உள்ள மாவு உலர்ந்த ஏதேன் பழங்களான ரஃபா மற்றும் ஓலாம் பழங்களை சேர்த்து தயாரிக்கப்படுகின்றது. ஆரோக்கியமான உணவு சுவையாக இருக்க முடியாது என்று யார் சொன்னார்கள்? வாழ்க்கை இப்போது ஆரோக்கியமாகவும் எளிமையாகவும் இருக்கின்றது. நமக்கு தேவையானதை மட்டுமே நாம் உற்பத்தி செய்கின்றோம். மேலும் இங்கு லாப நோக்கத்திற்கான வணிக நிறுவனங்கள் எதுவும் இல்லை. லாப நோக்கத்தின் இடத்தை அன்பானது ஆக்கிரமித்து விட்டது. மற்றும் இப்போது நாம் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால் என்னவென்றால், உயிர்த்தெழுந்து வரக்கூடிய பில்லியன் கணக்கான ஜனங்களுக்கு தேவையானவைகளை எவ்வாறு தயார் செய்வது என்பதே ஆகும். தங்கள் தாயகத்திற்கு திரும்பும் யூதர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை நம் தேசம் செய்துள்ளது. ஆனால் இதுவரை வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானவைகளை ஏற்பாடு செய்வது என்பது நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலான திட்டமாகும். அது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் லெவ்விற்கு விளக்கினார்கள். மீண்டுமாக உரையாடல் இடையில் நிறுத்தப்பட்டது.
இறுதிப் போரை பற்றின தனது கேள்விகளை கேட்க இது ஒரு நல்ல தருணம் என்று லெவ் உணர்ந்தான். எங்கள் முதன்மை பாதுகாப்பு படை அழிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்று லெவ் கேட்டான். ஜேக்கின் முகம் தீவிரமாக மாறியது. அது ஒரு பெரிய கதை லெவ். உங்களது தோல்வியின் செய்தி உடனடியாக எங்களுக்கு வந்தடைந்தது. இஸ்ரேல் முழுவதும் பரவியிருந்த பல சிறிய குழுக்களில் உங்களது குழுவும் ஒன்று. எதிரிகள் முதன்மை பாதுகாப்பு படையை அழித்துவிட்டு பிறகு எருசலேமை தங்களிடம் சரணடைய செய்யும்படி இஸ்ரேலுக்கு இறுதி எச்சரிக்கையை கொடுக்கலாம் என்று திட்டமிட்டார்கள். உங்கள் முதன்மை பாதுகாப்பு படை வீழ்ச்சி அடைந்த போது பல இஸ்ரேலியர்கள் ஒன்றிணைந்து எருசலேம் நகரின் மேற்கு பகுதியில் எதிர்த்தாக்குதலை அதிகரிக்க முடிவு செய்தனர். எதிரிகள் நகரத்தின் பாதியில் தாக்குதலை எதிர்கொண்டனர் என்று ஜேக் கூறினான். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. சகரியா 14:2 என்ற சகரியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை ரேச்சல் மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினாள். இந்த வார்த்தைகள் சித்தரித்த காட்சிகளை கற்பனை செய்த போது லெவ் திகைத்தான். படையெடுப்பாளர்கள் தங்களை வெட்டி வீழ்த்துவதையும் அவர்களின் வீடுகளை கொள்ளையடிப்பதையும் பெண்கள் பலாத்காரம் செய்வதையும் அவன் கற்பனையில் கண்டான். தனது கற்பனையில் அழுகுரலில் சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. மேலும் அவன் தன்னுடைய இருதயத்தில் அவ்வப்போது தேவன் எங்கே போனார் என்று யோசித்தான். எதிரிகள் நகரத்தின் மேற்கு பகுதியில் தாக்குதலில் உயிரோடு மீந்திருந்தவர்களை மெகிதோவில் உள்ள அவர்களின் தலைமையிடத்திற்கு கொண்டு சென்றனர். எருசலேமின் கிழக்கு பகுதியில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நாங்கள் எதிரிகள் திரும்ப வரும்போது ஒன்று சரணடைய வேண்டும் அல்லது நியூட்ரான் குண்டுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருந்தோம். குரலில் எவ்வித தடுமாற்றமுமின்றி ஜேக் தனது பேச்சினை தொடர்ந்தான். லெவ்வின் மனதில் அதனை பின்னணியாக கொண்ட காட்சிகள் ஓடின. நாங்கள் அனைவரும் சரணடைகிறதற்கு நியாயமான வாய்ப்பை வழங்கியதாக எதிரிகள் கூறலாம். எங்களில் சிலர் பழைய நகரத்தின் மதில்களுக்குள் இருக்க முடிவு செய்தோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தேவனின் கைகளில் ஒப்படைத்தோம். அவர் விரும்பியதை நாங்கள் ஏற்க தயாராக இருந்தோம். லெவ் கண்களை மூடி ஆண்களும் பெண்களும் சேர்ந்த ஒரு குழுவினர் தங்கள் விசுவாசத்தின் வல்லமையினால் மரணத்தை ஏற்க தயாராக இருப்பது போன்ற ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பார்த்தான். ஒருபுறம் இந்த மக்களை குறித்து வியப்படைந்து, மறுபுறம் அவர்கள் இருந்த உதவியற்ற நிலையை குறித்து கூனி குறுகி காணப்பட்டு இப்படியான இருவித உணர்வுகளினால் சூழப்பட்டிருந்தான். கண்மூடித்தனமான வலிமை எப்போதுமே அவனது அணுகுமுறையாகவும் தீர்வாகவும் இருந்து வந்துள்ளபடியால் இப்பொழுது தான் உணர்ச்சி வசப்பட்டது நிமித்தம் தன் மீது ஏற்பட்ட எரிச்சலினால் ஜேக் பேசிக்கொண்டிருக்கும் போதே இடையில் லெவ் குறுக்கிட்டான். அவர்கள் உங்களை கதிர்வீச்சால் கொல்வதை விட அவர்களோடு போரிட்டு இறப்பது சிறந்ததாய் இருந்திருக்கும் அல்லவா என்று ஜேக்கிடம் லெவ் வினவினான். ஜேக் கவலையுடன் சிரித்தான். அவன் தனது சகோதரனின் சுதந்திரமாக செயல்படும் பிடிவாதமான நிலையை நினைவு கூர்ந்தான். நீ மாறவே இல்லை லெவ். நான் சொல்வதை முதலில் கேள். எதிரிகள் மீண்டும் தொடர்ந்து தாக்குவதற்காக ஒரு குழுவை ஒன்றிணைப்பதற்காக மற்றொரு நாள் எடுத்துக்கொண்டனர். இஸ்ரேலுக்கு எதிராக இதுவரையிலும் ஒருபோதும் ஒரு வலிமையான இராணுவம் கூட்டப்பட்டதில்லை. ஆனால் எதிரிகளுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்த போதிலும் அவர்கள் பதற்றமாகவும் சஞ்சலத்தோடும் இருந்தனர். இஸ்ரேலை ஆதரித்த கிறிஸ்தவர்களின் ஒரு சிறு குழு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்தவர்களில் ஒரு சிறு குழுவினர் புனித பூமியை ஆக்கிரமிப்பதை எதிர்த்து பலமுறை எதிரிகளை எச்சரித்து இருந்திருக்கிறார்கள். மதவெறி பிடித்தவர்கள் என்று இந்த சிறு குழுவினர் முத்திரை குத்தப்பட்டனர். மேலும் அவர்களை ஒருவராலும் அமைதிப்படுத்த முடியவில்லை. அவர்கள் எசேக்கியேல் 38 தீர்க்க தரிசனத்தை சுட்டிக்காட்டினர். எருசலேமுக்கு எதிராக வரும் படைகளுக்கு முழுமையான நிர்மூலம் காத்திருப்பதாக அரசியல் மற்றும் மத தலைவர்களை எச்சரித்தனர். அன்று காலை யூதேயாவை பாதுகாத்து கொண்டிருந்த வீரர்களுக்கு எதிராக எதிரிகள் வரத் தொடங்கினார்கள் என்று ஜேக் விவரித்தான். லெவ் தனது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவாறு தனது சகோதரனின் வார்த்தைகளை கற்பனை பண்ணி பார்த்தான். அடர்த்தியான மேகங்களுடனும் மூடு பனியுடனும் எங்குமே தென்றலின் சுவாசம் இல்லாமலும் விடிந்த அந்த நாளை அப்படியே லெவ் நினைத்து பார்த்தான். விடியலின் காலை வேளையில் இவர்கள் எதிர்பாராதிருக்கையில் எதிரிகள் தங்களது தாக்குதலை தொடங்கினார்கள். குண்டுகளால் ஏற்பட்ட தாக்குதலால்
காற்று வெப்பமடைந்து அடர்த்தியாக மாறுவதையும் உணர்ந்தான். திடீரென்று எதிரிகளின் தகவல் தொடர்பு அமைப்புகள் செயலிழந்தன. அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பீதியையும் லெவ் உணர்ந்தான். குண்டுவீச்சினால் ஏற்பட்ட புகை மூட்டத்தினால் ஒருவரை ஒருவர் பார்ப்பது சாத்தியமற்றதாய் இருந்தது. எதிரிகளின் தகவல் தொடர்புகள் முற்றிலும் தோல்வியடைந்ததால் அவர்களால் தங்கள் படைகளை திரும்ப அழைக்க முடியவில்லை. தகவல் தொடர்புகள் ஏன் நிறுத்தப்பட்டது என்பது குறித்து போர் தளபதிகள் அறியாதிருந்தனர். இஸ்ரேலர்கள் தங்கள் தகவல் தொடர்புகளை நாசமாக்க சில ரகசிய ஆயுதங்களை பயன்படுத்தியதாக யூகித்தனர் என்று ஜேக் தொடர்ந்தான். படையெடுக்கும் இராணுவத்தின் பெருந்திரளான வீரர்களை லெவ் கற்பனை செய்தான். சிலர் அணிவகுத்து சென்றனர். மற்றவர்கள் பீரங்கி வண்டிகளையும் மற்றும் ட்ரக் வண்டிகளையும் மெகிதோவை மூடியிருந்த மூடுபனியின் வழியாக ஓட்டி வந்தார்கள். மின்சாரம் பாய்ந்ததை போன்ற உணர்வை எதிரியின் படை வீரர்கள் உணர்ந்ததால் அவர்களுடைய தலைமுடிகள் கூச்செறிந்து நின்றதில் எதிரிகளுக்கிருந்த மிகுந்த பயத்தை லெவ் உணர்ந்தான். சில ஆண்கள் நிலை தடுமாறுவதையும் சிலர் பின்னிட்டு திரும்புவதையும் அவன் கண்டான். ஆனால் எதிரி படையினரின் பெருந்திரள் முன்னோக்கி நடந்தனர். அவர்கள் இஸ்ரேலிய தற்காப்பு படைகளை ஒழித்து முடிவில் எருசலேமை அவர்களுக்கான பரிசாக பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் முன்னேறினர். திடீரென எதிரி படைகள் மீது மிகவும் வலிமையான மற்றும் கொடிய தீக்குழம்பை உண்டாக்கும் குண்டு வெடித்தது என்று கூறியவாறு ஜேக் தனது பேச்சினை தொடர்ந்தான். ஆயுதங்கள் தாங்கியிருந்த வண்டிகள் மோதியதால் உண்டான குழப்பத்தின் காரணமாக தொடர் நிகழ்வுகளை லெவ் காட்சியாக கற்பனை பண்ணி பார்த்தான். பீரங்கி வண்டிகளும் மற்றும் ட்ரக் வண்டிகளும் மோதி கவிழ்ந்தன. ஹெலிகாப்டர்களும் மற்றும் விமானங்களும் முழு வேகத்துடன் பூமியை நோக்கி நொறுங்கி விழுந்தன. கடற்படை கப்பல்களில் கருவிகள் செயலிழந்ததால் எதிரிகள் எதிர்த்தாக்குதல் நடத்தாது இருந்ததையும் லெவ் கற்பனையில் பார்த்தான். பின்னர் கடற்படையை இயக்கிய ஒரு குழுவினர் செயலிழந்து காணப்பட்டனர். எரியும் ரப்பரின் கடுமையான வாசனையும் மற்றும் அதன் வெப்பத்தையும் லெவ் உணர்ந்தான். சகரியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் தாவீதின் வம்சத்தின் மகிமையும் எருசலேம் குடிகளின் மகிமையையும் யூதாவுக்கு எதிராக தங்களை பெருமைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் முதலில் யூதாவின் கூடாரங்களை காப்பாற்றுவார் என்ற வசனத்தை தான் அடையாளம் கண்டு கொண்டதை குறித்து லெவ் ஆச்சரியப்பட்டான். அந்த பரிசுத்தமான வார்த்தைகளை அவன் கூறிய போது ஜேக்கின் முகம் பிரகாசமாக மாறியதை லெவ் கவனித்தான். இந்த நிகழ்வு லெவ்வின் கவனத்தை ஈர்த்தது. அதுவே லெவ்வை திகிலடையவும் செய்தது. தேவன் முதலில் யூதாவின் கூடாரங்களை காப்பாற்றினார். ஆனால் நகரத்தின் மேற்கு பகுதிக்கு எதிரான எதிரிகளின் இராணுவ தாக்குதல் பாதி நகரத்தை கைப்பற்றிய பின்னரும் கூட அந்த மோசமான காலை வரை, அதாவது பரிசுத்த தேசம் முழுவதும் பரவியிருக்கும் இஸ்ரேலிய படைகளை எதிரிகள் அணுகும் வரை தேவன் காத்திருந்தார். எருசலேமை கடைசியாக வெற்றி கொள்ள எதிரி திட்டமிட்டான். ஆனால் யூதேயாவின் மலைகளில் தோற்கடிக்கப்பட்டனர். அறையில் இருந்த அனைவரும் அமைதியாக இருந்தனர். லெவ் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கேள்வி ஒன்றை கேட்டான். ஜேக், இந்த அழிவுகரமான நிகழ்வுக்கான இந்த படையெடுப்பிற்கு நிதியளித்த அனைத்து நாடுகளிலும் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டன? எதிரிகள் தங்கள் படைகளுடனான அனைத்து தகவல் தொடர்புகளையும் இழந்தபோது ஏதோ மோசமான தவறு நடந்துவிட்டதாக தலைவர்கள் சந்தேகிக்கிறார்கள் என்று ஜேக் கூறினான். எருசலேமை கட்டுப்படுத்தாவிட்டால் அர்மெகதோன் வெடிக்கும் என்று சபைகள் தேசிய தலைவர்களை வற்புறுத்தியிருந்த காரியங்களே இன்னும் விஷயங்களை மோசமாக்கியது. படையெடுக்கும் எதிரி இராணுவத்தின் மோசமான தோல்வி குறித்த செய்திகள் நாடுகளை அடைந்தபோது பேரழிவை தூண்டியதற்கு உதவியதற்காக ஒருங்கிணைந்த மத அமைப்பின் மீது மக்கள் ஆத்திரமடைந்தனர். இது பிரெஞ்சு புரட்சிக்கு நாட்களுக்கு மிகவும் ஒத்ததாக இருந்தது. ஆனால் இந்த முறை உலகளாவிய அளவில் மாறியது. தேவாலயத்தின் பாரம்பரியமும் நம்பிக்கையும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பயனற்றவை என்று முத்திரை குத்தப்பட்டன. தேவாலயங்கள் எரிக்கப்பட்டன. பாதிரியார்கள் மற்றும் ஊழியக்காரர்கள் ஒளிந்து கொள்ள இடமின்றி வேட்டையாடப்பட்டனர். அர்மகதோனிலிருந்து உலகை காப்பாற்ற மத தலைவர்கள் ஆசிர்வதித்து அனுப்பிய இராணுவம் கர்த்தரின் நியாய தீர்ப்புகளை விரைந்து துரிதப்படுத்தியது என்பதை அப்போது அனைவரும் தெளிவாக காண முடிந்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயிற்று? எண்ணிக்கையில் சொற்பமாயிருந்தாலும் மன உறுதியுடன் முன்வந்து பேசியவர்களின் வலிமையால் தன்னையும் அறியாமல் லெவ் கவர்ந்தெழுக்கப்பட்டான். கிறிஸ்தவர்கள் அடங்கிய அந்த சிறிய குழு அமைதியாக இருக்க மறுத்துவிட்டனர். எனக்கு நினைவிருக்கிறபடி அவர்கள் உலகிற்கு முன்னின்று இஸ்ரவேலை ஆக்கிரமிப்பதற்கான உலகத்தின் திட்டத்தை கைவிடுமாறு கூறினர்.
படையெடுத்து வரும் எதிரி படைகள் இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பு இஸ்ரேல் அரசாங்கம் இந்த கிறிஸ்தவர்களின் சார்பாக பரிந்து பேசியது. இந்த கிறிஸ்தவர்கள் அரசாங்கங்களுடன் எந்த வகையிலும் அரசியல் சார்ந்து தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை. அரசாங்கத்திற்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இடையே எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதை இஸ்ரேல் தெளிவுபடுத்தியது என்று ஜேக் விவரித்தான். லெவ் தனது வயிற்றில் ஓர் இறுக்கத்தை உணர்ந்தான். அப்படியென்றால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆனது என்ற தனது கேள்வியை மீண்டும் கேட்டான். அவர்கள் அரசாங்க தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டனர். கலகக்கார கும்பல்கள் வன்முறையில் இறங்கின போது உண்மையுள்ள கிறிஸ்தவர்களையும் தங்கள் இஷ்டப்படி மதத்தை பயன்படுத்தினவர்களையும் யார் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. உலகம் முழுவதும் பீதி பரவியது. மதம் எதிரியாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் இந்த படையெடுப்பை ஆசீர்வதித்த தேவாலயங்கள் நிச்சயமாக தவறாக வழிநடத்தப்பட்டன என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. இஸ்ரேலை விடுவித்து பின்னர் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும் தேவனின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் விசுவாசிகளின் குழு ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. அவர்கள் கலகக்கார கும்பல்களின் கைகளில் அகப்பட்டு மடிந்தனர் என்று ஜேக் விவரித்தான். தங்கள் விசுவாசத்தினால் உண்டான பலத்தினால் மரணத்தை ஏற்க தயாரான ஆண்களும் பெண்களும் அடங்கின குழுவினரை பற்றின காட்சியின் கற்பனைக்குள் லெவ் மீண்டும் கடந்து போனான். ஆனால் இம்முறை இந்த ஆண்களும் பெண்களும் தனது சொந்த ஜனங்களாலேயே துன்புறுத்தப்பட்டனர். ஆனால் விசுவாசியில் அடங்கிய இச்சிறு கூட்டத்தாரோ தனது ஜனங்களின் சார்பாக தங்கள் ஜீவனை பணயம் வைத்தார்கள். லெவ் குழப்பத்தில் தலையை குலுக்கினான். ஆனால் அவர்கள் மீது அவன் கொண்டிருந்த மரியாதையை அவனால் மறுக்க முடியவில்லை. லெவ் தனது மனதில் எழுந்த முரண்பாடுகளை சீர்தூக்கி பார்த்தான். விசுவாசத்திற்காக ஜீவனை ஒப்பு கொடுத்துவிடும் காரியமானது ஒரு வகை போராட்டமாகும். இந்த போராட்டத்தில் பயமே எதிரியாகவும் எதிர்த்து போராடும் ஆயுதம் விசுவாசமாகவும் இருந்தது. யார் ஒருவருடைய வற்புறுத்தலும் இன்றி இந்த விசுவாசமுள்ள மக்கள் செயல்பட்டனர். மேலும் தானும் இப்படி ஒரு நிஜமான போரில் எதிரிகள் முன்பு சொற்பமானவர்களாக காணப்பட்டது போலவே எண்ணிக்கையில் சொற்பமான இவர்களும் மரணத்திற்கு வழிநடத்தின தங்களது போரினை எதிர்கொள்ளவும் ஆயத்தமாயிருந்தார்கள். முழங்கால்களை முழங்கால்களில் வைத்தவாறும் தனது கைகள் தலையினை தாங்கி பிடித்தவாறும் முன்னே சாய்ந்த வண்ணம் லெவ் தரையினை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இஸ்ரேலர்களின் தரப்பில் இருந்து எந்தவிதமான எதிர்த்தாக்குதலும் இல்லாமலேயே பெரும்பான்மையான எதிரிப்படையினர் இஸ்ரேலிய மண்ணில் இறந்ததையும் அந்த நாளில் நடந்த படுகொலைகளையும் அவனது சகோதரன் விவரிப்பதை லெவ் கேட்டுக்கொண்டிருந்தான். பிற தேசங்கள் நமது தேசம் மற்றும் நமது மக்கள் மீதான விரோத போக்கிலிருந்து குணமடைந்து வரும் செயல்பாட்டில் இருக்கின்றன. தேவனுடைய சிந்தையில் இஸ்ரேலுக்கு ஒரு நோக்கம் வைத்திருந்ததை அவர்கள் காணத் தொடங்கிவிட்டனர். இஸ்ரேலானது மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த உலகை குணப்படுத்துவதற்கான ஒரு துவக்க இடமாகும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் தேவனை நேசிக்கும் அனைவரையும் நமது சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்பதையும் பிற தேசத்தார் காண்கிறார்கள் என்று ஜேக் தொடர்ந்தான். லெவ் இன்னமும் தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். போரில் ஏற்பட்ட பேரழிவும் விசுவாசிகளுக்கு இருந்த நம்பிக்கை குறித்தும் அவனது மனம் சிந்தித்து கொண்டிருந்தது. இந்த போரினால் ஏற்பட்ட வலி மற்றும் குழப்பம் ஆகியவை எல்லா மக்களுக்கும் இறுதி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருப்பதை லெவ்வின் மனம் கண்டது. முற்பிதாக்களின் வருகை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இறுதிப் போருக்கு பிறகு விரைவில் மற்ற வியத்தகு நிகழ்வுகள் நடந்தன. முற்காலங்களில் தேவனை பிரியப்படுத்திய புருஷர்களும் ஸ்திரீகளும் மீண்டும் இஸ்ரேலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் புதிய பூமியின் ஒளிபரப்பில் நியூ எர்த் பிராட்காஸ்டிங் தோன்றினர். இது உண்மையில் மக்களை திடுக்கிட செய்தது. இந்த முற்பிதாக்களே முதலில் உயிர்த்தெழுப்பப்பட்டவர்களாக இருந்தனர் என்று ஜேக் கூறினான். லெவ்வின் மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்ததை அறையில் இருந்த அனைவரும் அறிந்தனர். தேவனுடைய நோக்கங்களின் அகலத்தையும் மற்றும் முழு காட்சியையும் லெவ் காண வேண்டும் என்ற விருப்பத்துடன் அவர்கள் அமைதியாக உரையாடலை தொடர்ந்தனர். சிலர் முற்பிதாக்களை மோசடிக்காரர்கள் என்று நிராகரிக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் புத்திசாலித்தனமான விளக்க காட்சிகளும் மற்றும் இஸ்ரேலில் அவர்களின் தலைமையில் வெளிப்பட்ட ஞானமும் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது.
தங்களிடம் ஏதேனின் விதைகள் மற்றும் ஏதேனின் பழங்கள் இருப்பதை கூறியபோது உலகமே அவர்களைக் கண்டு சிரித்தது. ஆனால் ஜீவ விருட்சம் மக்கள் மீது ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து ஆவணப்படுத்தப்பட்ட சான்றுகளை நாடுகள் கண்டபோது விரைவில் பல நாடுகள் ஏதேன் பழங்களை பெற்றுக்கொள்வதற்காக போட்டியிட ஆரம்பித்தனர். பணத்தாலோ அல்லது பாராட்டுகளாலோ முற்பிதாக்களை விலைக்கு வாங்க முடியவில்லை. ஒவ்வொரு தேசமும் அவர்களின் தலைமையின் கீழ் வருவதே பழத்தை பெறுவதற்கான ஒரே வழியாக இருந்தது என்று ரேச்சல் விவரித்தாள். அதிகாரத்தில் உள்ளவர்கள் முதலில் இஸ்ரேலின் தலைமையின் கீழ் வர விரும்பவில்லை. ஆனால் குணமடைவதற்கான ஏராளமான காரியங்கள் இஸ்ரேலில் இருப்பதால் இஸ்ரேல் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உலகிற்கு இருந்தது. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் தீர்க்க தரிசனம் நினைவாகியது. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்ற வசனத்தை ஆலன் கூறினான். அனைத்து நாடுகளுமே இப்போதும் இஸ்ரேலின் உதவியை நாடவில்லை. அப்படி உதவியை நாடாத நாடுகள் வறட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். இதில் வினோதம் என்னவெனில், அதிகம் கல்வியறிவு உள்ள ஜனங்களில் சிலருக்கு முற்பிதாக்களையும் அவர்களால் பிரதிபலிக்கப்படும் மேசியாவையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது என்று ஆனியும் கூறினாள். மேசியா என்று குறிப்பிட்ட போது லெவ் நிமிர்ந்தமர்ந்து தலையை ஒரு பக்கமாக சாய்த்து, மேசியாவா என்று கேட்டான். ஆம் லெவ் மாமா, மேசியாவாகிய இயேசுதான் என்று ஆனி பதிலளித்தாள். அவள் பதிலை எளிதாக மென்மையான தொனியில் அன்போடு சொன்னாள். லெவ் பெருமூச்சு விட்டான். ஒரு யூதனாக அவன் இயேசுவின் பெயரை தவிர்க்க கற்பிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அறையிலிருந்த யாரும் இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கவில்லை. எதிரிப்படைகள் அழிக்கப்பட்ட போது நமது சார்பாக தலையிட்டவர் நம் மேசியாவாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்தோம். நான் உங்கள் சகோதரன் யோசேப்பு என்று யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தியதைப் போலவே இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். தேவனை நம்பியவர்களின் புரிதல் திடீரென்று பறந்து விரிந்தது. ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்ற சகரியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று ரேச்சல் கூறினாள். இத்தகைய வெளிச்சத்தையும் மற்றும் அன்பினையும் கண்டு லெவ் அதிர்ந்து போனான். மேலும், இன்று இஸ்ரேலில் வசிப்பவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் உள்ளனர். மில்லியன் கணக்கானவர்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு உயர்த்தப்படுவதை பார்க்கும்போது அவருடைய வல்லமை எல்லா இடங்களிலும் உள்ளது என்பது நமக்கு உறுதியாகின்றது. லெவ், நீங்கள் ஜீவனோடு இருப்பதே அதற்கான முதல் தரமான சாட்சியாகும். கிறிஸ்துவின் வல்லமைதான் உங்களை மீண்டும் எங்களிடம் கொண்டு வந்தது. குணப்படுத்துவதும் மன்னிப்பதும் அவருடைய வல்லமையினால் உண்டாகின்றது. அவர் எரிந்து கொண்டே இருக்கும் எரிநரகம் மற்றும் கந்தகம் போன்று போதகங்களால் கற்பிக்கப்பட்ட கிறிஸ்து அல்ல. ஆனால் அவர் நமது மக்களையும் எல்லா தேசங்களையும் ஆசிர்வதித்து ஒப்புரவாக்க வந்த மேசியாவாகிய இயேசு. அவர் நம்மை விடுவித்தது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக நமக்கு விடுதலை அளிப்பதற்காகவே என்று ஜேக் மேலும் விளக்கினான். லெவ் மீண்டும் தனது நாற்காலியில் சாய்ந்து சோர்வடைந்த தனது கண்களை மூடிக்கொண்டான். கடந்த காலத்தில் இயேசுவை நடத்தின முறைகளை ஏனோ லெவ்வின் மனதினால் ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாமல்தான் இருந்தது. இயேசு நிச்சயமாக மரணத்திற்கேதுவாக எதையும் செய்யவில்லை. சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்கேதுவான ஒன்றையும் கொஞ்சம் கூட அவர் செய்யவில்லை என்ற இந்த எண்ணம் அவனுக்குள் இக்காரியத்தில் இருந்த அநீதியை உணர்த்தியது. இந்த கொடூரமான மற்றும் இழிவான மரணத்திற்கு இயேசு அடிபணிந்தார் என்ற எண்ணமானது இயேசுவை ஒரு பேரரசராக உணர வைத்தது. இந்த மனிதன் ஏன் இறந்தார் அல்லது எது அவரை இஸ்ரேலின் இரட்சகராக மாற்றியது என்பதை லெவ்வால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு சோகம் தன் இருதயத்திற்குள் நுழைவதை உணர்ந்தான். இந்த துக்கம் அவனிடம் குற்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அவனை விடுவிக்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வை ஏற்படுத்துவதற்காக என்று அவன் உணர்ந்தான். இயேசுவின் மரணத்தை கேட்ட போதெல்லாம் அவன் ஓர் அசௌகரியத்தை உணர்ந்திருந்தான். ஆனால்
ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் அனைவரும் மீண்டும் வாழ வழிவகுத்தது என்பதை உணரத் தொடங்கினான். ரெபேக்காளின் இதமான தொடுதலை உணர்ந்தான். லிவ்வின் இதயத்திற்குள் நடந்த போராட்டத்தை அவன் உணர்ந்து அமைதியாக இருந்தாள். ஜேக், ரேச்சல், ஆனி மற்றும் ஆலன் ஒவ்வொருவரும் அமைதியாக எழுந்து நின்று போய் வருகிறோம் என்று கூறிய போது லிவ் அவர்களை குழப்பத்துடன் பார்த்தான். நாளை பார்ப்போம் மாமா என்று ஆனி உறுதியளித்தாள். லிவ் பதில் அளிப்பதற்கு மிகவும் சோர்வாக உணர்ந்தான். அறையின் மூலையில் சாய்வாக இருக்கும் சோஃபா நாற்காலியில் அமர ரெபேக்காள் அவனுக்கு உதவினாள். அவனுக்கு நேரமும் ஓய்வும் தேவை என்பதை உணர்ந்து அவள் அவனை தனியாக விட்டுவிட்டாள். இதனைத் தொடர்ந்து வரும் 4வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.